ஹலோ ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி டே 2 விலாகில் காக்காய்க்கு சோறு வைப்போம் வாங்க. காக்காய்க்கு இன்றைக்கி டே 2 மூட்டையை இதை வந்து பொங்கலுக்காக வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி தோசை தான் செஞ்சுருக்கேன். அதனால் தோசை மார்னிங், ஏன்னா எப்போதும் வந்து சாதம் வைப்பேன். என் பையனை ஸ்கூல் இருந்தால் சாதம் செய்யும் போது சாதம் வச்சுருவேன். இன்றைக்கி வேறு டிஃபன் மட்டும் தான் செஞ்சுருக்கேன். அதனால் டிஃபனே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். டெய்லியும் இது மாதிரி தண்ணி பிடிச்சி வைக்கிறது தாங்க என் வேலை. தண்ணியை குடிச்சிட்டு இந்த காக்கா பசங்க என்ன செய்வானுங்கன்னா என்னோடய பாக்ஸை கீழே தள்ளி விட்டுருவானுங்க. டெய்லியும் இன்றைக்கி தாங்க எதுவும் தள்ளாமல் இருக்கானுங்க. டெய்லியும் தள்ளி வச்சுருவானுங்க. அவ்வளோதாங்க, காக்கா பசங்க வந்து சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அவங்க வீட்டிலே போயிடுவானுங்க. அப்புறம் பாருங்கள், மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்க தக்காளி பாருங்கள், எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா? தக்காளி பாருங்கள், அழகாக இருக்குல்ல? பாருங்கள், நிறைய குட்டி குட்டி தக்காளியும் வச்சுருக்கு. தக்காளி பார்க்கவே எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பேர் என்ன, அவரைக்காய், கொடி அவரைக்கான்ட்டு சொல்லுவாங்களா அது. இந்த விதெல்லாம் வந்து நான் வந்து சமைக்கும் போது அதில் வர விதையை எடுத்து தாங்க இது மாதிரிலாம் போட்டேன். எதுவுமே காசு கொடுத்தெல்லாம் வாங்கலை விதை. இது வந்து நான் சமைக்கும் போது சில வீணாக போன காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த விதையெல்லாம் எடுத்து இது மாதிரி போடுவேன். அது போட்டதில் வளர்ந்தது தான் இது எல்லாமே. எனக்கு பச்சை மிளகாயிலேருந்து எல்லாமே நான் வந்து இது விதை போட்டு முளைச்சது தான் எதுவுமே. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கூட வெண்டைக்காய் விதை போட்டு அதில் இருக்கிற அது காஞ்சி போயிருக்குள்ள அந்த விதையை எடுத்து போட்டு முளைச்சது தான் இது எல்லாமே. பாருங்கள் எப்படி அழகாக வெண்டைக்காய்லாம் வச்சிருக்கு பாருங்கள். நிறைய பிஞ்செல்லாம் வச்சுருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது அழகாக பார்க்குறதுக்கு. இது ஃப்ரெஷ்ஷான காய்கள் நம்ம பறித்து சாப்பிடும்போது அது ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தி, நமக்கும் சந்தோஷம். நம்ம வீட்டில் வச்ச காயை வந்து நம்ம சாப்பிடும் போது இருக்க சந்தோஷம் பயங்கரமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அதிகம், சத்தும் அதிகம், சந்தோஷமும் அதிகம். இந்த மாதிரி வீட்டிலேயே காயெல்லாம் போட்டு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பொங்கலுக்கு பாத்திரம்லாம் மேலே இது லேப்லேருந்து எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர். மேலேயே வச்சு வாஷ் பண்ணி அப்படியே இங்கே காய போடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், குண்டு மிளகாய் இதுவும் நான் விதை போட்டு தான். குண்டு மிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அதை விதை போட்டு இந்த குண்டு மிளகாய் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி நேச்சராக இதுலேருந்து நம்ம செடி வச்சு அதுலேருந்து பறித்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு அந்த சந்தோஷமே ஃபீலிங்கே செம்மையாக இருக்குங்க. பாருங்க, நீட்டு மிளகாவும் இருக்குது, பழுத்துட்ருக்கு. பாருங்கள், சீத்தா மரம் பார்த்தீங்களா? இந்த சீத்தாக்காய் ரொம்ப நாளாக காய்க்காமையே இருந்துச்சு. பூ வைக்கும், கொட்டிடும் மழையில் ரொம்ப நாள். இப்போ பாருங்களேன், அன்றைக்கி திடீர்னு யதார்த்தமாக பார்த்துக்கிற ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா ஒரு காய் வச்சுருக்கு. அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஏன்னா நம்ம வச்சு அதுலேருந்து ஒரு காய் வரும்போது அது கிடைக்கிற சந்தோஷமே நிறைய பேர் அது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதோட ஃபீலிங் தெரியும். இதாங்க இன்றைக்கி நான் போட்ட கோலம், சிம்பிளான கோலம். எனக்கு கோலம் அவ்வளோதான் போட தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.